சுப்ரீம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆரோக்கியம் அனைவருக்கும். OMR சென்னை. எடுத்துக்கொண்டு நீங்கள் கூடவே இருக்க வேண்டும். ஸ்ரீகாந்த் எனக்கு என்னென்ன உதவிகளை செய்தீர்களோ அதே உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியது மட்டுமல்ல, கூடவே இருக்க வேண்டும், நானும் கூடவே பயணிப்பேன் என்று சொன்னார்கள். நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக்கொண்டது, நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் அதிகமாக பேசுவது என்பது அது எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை காட்டிலும் நமது அண்ணன் VP துரைசாமி அவர்கள் பேசியதை போல பேச்சை சுருக்கி உழைப்பை பெருக்குவதுதான் நமது அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமாக அமையும். அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறது. உன்முடி அவருடைய ஒரு பேச்சு மட்டும் போரும். அவருடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மக்கள் மனதில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஆக அத்துணை பேரும் மகளிர் அணி சார்பாக போராட்டம் நடத்த இருக்கிறோம். அதை நீங்கள் அனைவரும் போராட்டமாக முன்னெடுத்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்கள் மீது ED அவங்களுடைய சார்ஜ் ஃபைல் பண்ணியிருக்கிறார். அதாவது நேரு காலத்தில் 5000 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு சொந்தமான நேஷனல் ஹெரால்டு அந்த வழக்கு, 5000 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு சொந்தமான அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் 90 கோடி ரூபாயை கொடுத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் 90 கோடி ரூபாய் கொடுத்து ஏஜே என்கின்ற நிறுவனத்திற்கு, ஏஜே நிறுவனம் யாருடைய தெரியுமா? சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு உள்ள சொந்த நிறுவனம். ஒரு கட்சியின் பணத்தை தவறாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இவர்களுக்கே கொடுத்திருக்கிறார்கள். அது 90 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 2000 கோடி ரூபாய். ஆக இளைஞருடைய சார்பாக அந்த ஊழல் செய்த சோனியா காந்தி காங்கிரஸ் குடும்பத்திற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் இளைஞரணி சார்பாகவும் மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சொல்லுகிற தேதியில் இளைஞரணி ரமேஷ் சிவா அவர்கள் நிச்சயமாக அது சிறப்பான முறையில் நடத்தி தர வேண்டும் என்று அதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு, என்னை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் அது வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாலியல் வன்கொடுமைகள் ஆக எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயாச்சுன்னா அந்த ராத்திரி 7 மணிக்கு மேலே போயாச்சுன்னா சார் கூப்பிட்றாருன்னு சொல்லி ஃபோனில் கூப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பும் இந்த சென்னை கோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மெல்லாம் ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் பதிவு போடுகிறோம். ஆனால் நாம் போடுகிற ஃபேஸ்புக், ட்விட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் அடக்கமாக அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எதையாவது போட்டால் உடனடியாக இன்றைக்கு ஆளுங்கட்சி அவருடைய கையில் இருக்கிறது. அவர் உடனடியாக நம்மளை கைது செய்து நம்மளை திசை திருப்ப பார்ப்பார்கள். கராத்தே தியாகராஜன் சொன்னது போல கொடி கூட நம்மளை கெட்ட விட மாட்டார்கள். ஒரு அராஜக ஆட்சி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு 40 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அதுபோல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். உங்களை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி மட்டுமல்ல, உங்கள் காலிலே ஒரு அடிபட்டால் அதனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீராக நான் கருதுவேன். உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் எத்தனையோ போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் பார்த்துக்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய நயினார் நாகேந்திரனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீருக்கு சமம். அந்த அளவு நான் பாதுகாப்பாக இருப்பேன். எந்த சூழ்நிலையும் உங்களோடு தோளோடு தோழர் என்று நானும் உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதோடு, நமது நாராயண திருப்பி அவர்கள்
சூறாவளியும் அல்ல, உங்களில் ஒருவன் என்ற உணர்வோடு நான் செயல்படுவேன், பாடுபடுவேன். அது மட்டுமல்ல, நான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் வந்து பணியாற்றி இருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நமது கூட்டணி இருக்கிறது. அதை அமைத்து கொடுத்தவர் நமது 2வது சர்தார் வல்லபாய் பட்டேல், நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். யார் என்ன கருத்து சொன்னாலும் நமக்கு பரவாயில்லை. எத்தனை சீட்டு, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேசி முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது. அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ கேட்க வேண்டும். இன்றைக்கு கூட நான் பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் தானே தலைவர், நீங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், ஆனால் எங்களுக்கு மேலே இன்னொரு தலைமை இருக்கிறது, அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும். ஆக அவர்களுடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. அதிமுக கூட்டணி, அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு 4 பேர் இருக்கிறோம். இன்றைக்கு 4 பேர் இருக்கிறோம். கூட்டணியுடைய முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள். சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் சட்டமன்றத்தில் நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள். அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2 நாளில் இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கருணாஜன் அவர்களுக்கும் இந்த 7 மாவட்ட தலைவர்களுக்கும் தோளோடு தோள் என்று உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, இன்னும் ஒரு செய்தி, இந்த இடம் ஒரு ராசியான இடம். இந்த இடம் ஒரு ராசியான இடம். முதலாக இந்த கூட்டத்தில் அவங்க இங்கே போட்டிருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், இந்த ஒய்எம்சி கிரவுண்ட் 2011ஆம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர். 2011ஆம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவையினுடைய செயலாளர். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2011ஆம் வருஷம் இதே இடத்தில் 63 ஜோடி கல்யாணங்களை நடத்தி வைத்தேன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே. அந்த வருடமே அதிமுக அந்த ஆட்சியை பிடித்தது. ஆனால் இப்பொழுது முதலாக அந்த கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்பதை நேரத்தில் நான் சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திப்போம். ஒவ்வொருவரும் கடமையாற்றுவோம், பணி செய்வோம். மீண்டும் சொல்கிறேன், உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருந்து அனைவரும் நாம் ஒரு குடும்பம் என்ற உணர்வோடு நாம் செயல்படுவோம், பாடுபடுவோம், வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் கொடுத்த சுப்ரீம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆரோக்கியம் அனைவருக்கும், OMR சென்னை.